tahiyyatil Islam. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim, wa masalu kalimatin khabisatin kasajaratin khabisa ijtusat min fawqil ardi ma laha min qarar. Sadaqallahul alim. Wa qala nabiyyuna Muhammadun sallallahu alaihi wasallam, hubbuka shay yu'ma wa yusamma kama qala alaihi salatu wassalam. நான் எடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், தடம் புரளும் இளைய சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 வருவதற்கு முன்பே நீங்கள் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று என்னவென்று தெரியுமா? வயோதிகம் முதுமை வருவதற்கு முன்பு நீங்கள் இளமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், முதுமையில் நாம் செய்கின்ற அமல்களை விட இளமையில் நாம் செய்கின்ற அமல்களுக்கு நிறைய சக்தி இருக்கிறது என்பதாக கூறுவார்கள். இன்றைய வாலிபர்களிடத்தில் அறிவு இருக்கின்றது, திறமை இருக்கின்றது, ஆனால் திசை என்பது சுத்தமாக இல்லை. அந்த காரணத்தினாகவே அவர்கள் தடம் புரளுகின்றார்கள். 3 விஷயங்களில் இன்றைய வாலிபர்கள் ரொம்ப அடிமையாகி போய் கிடக்கிறாங்க. முதலாவதாக பணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு உம்மத்திற்கும் நான் ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒவ்வொரு குழப்பம் இருக்கின்றது. வஃபித்னது உம்மதி அல்மால், என்னுடைய உம்மத்தினுடைய குழப்பம் என்னவென்று சொன்னால் இந்த பணம். அப்படிப்பட்ட பணத்தின் மீது இந்த சமுதாயம் என்பது குழப்பம் அடைந்து கிடைக்கின்றது. ரொம்ப ஆசையின் மேலே கெட்டு போயிட்டாங்க. ரொம்ப இந்த பணத்தின் காரணமாக ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் போதை. இந்த இளைய சமுதாயம் போதையில் ரொம்ப ட்ரக்ஸ் அடிக்ட்டு. அவர்கள் போதை யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாமல் மிகவும் தவறான விஷயங்களை இந்த போதையின் மூலம் செய்கின்றார்கள். அடுத்து மூன்றாவது சொல்ல வேணால் பெண். நிஷாவு ஹபாயிலு செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று பெண்கள் என்பவர்கள் ஷைத்தானின் வலையாவார்கள். அதே போன்றுதான் இந்த இளம் தலைமுறை பெண்களுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இணையதளத்திலும் த யங் ஜென்ரேஷன் ஆர் அடிக்டட் இன் சோஷியல் மீடியாஸ் அண்ட் இன்டர்நெட். எப்போ பாரு இன்டர்நெட்லேயும் சோஷியல் மீடியாவில் அடிக்டடு. அதன் மூலம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது, கெட்ட கெட்ட விஷயங்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்கபூத்தில் சொல்கிறான், ஒமா ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா இல்லா லஹ்வும் வ லஇப். இந்த உலகம் என்பது வெறும் வீண் விளையாட்டே ஆகும் என்பதாக கூறுகின்றான். அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்காக நிறைய கஷ்டப்பட்டு இந்த வாலிபர்கள் வீணடிக்கின்றார்கள். நாளைக்கு அரிசுடைய நிழலுக்கு 7 பேருக்கு கிடைக்கும். தலைக்கு மேலே சூழல் நிற்கக்கூடிய நேரத்தில் அரசுடைய நிழல் 7 பேருக்கு கிடைக்கும். அதில் ஒரு கூட்டம் யார் என்று தெரியுமா? தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர். எவர் ஒருவர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்றாரோ அவருக்கு அரசுடைய நிழல் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பு. அல் வஹதது ஹைரும் மின் ஜலிசு சு வ ஜலிசு சாலிஹ் ஹைரும் மின் அல் வஹதா. தனிமையாக இருப்பதை விட நல்ல கூட்டத்தில் போய் சேருவது சிறந்தது. கெட்ட கூட்டத்தில் இருப்பதை விட தனிமையாக இருப்பது சிறந்தது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்மளை தீர்மானிக்கும். ஒரு ஒன் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு 100 புக்ஸ், பட் ஒன் குட் ஃப்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 லைப்ரரி. ஒரு நல்ல நண்பன் என்பவன் ஒரு லைப்ரரியில் எத்தனை புக்கு இருக்கும் அத்தனை புக்குக்கு இணையானவன். எனவே வாழும் காலகட்டத்தில் வாலிபர்கள் தங்களுடைய வாலிபத்தை இறையின் பாதையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.